எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இது ரேஷனில் வாங்குகிற கோதுமை மாவை தான் நம்ம க்ளீன் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பாருங்கள் எப்படி புஸ்ஸு புஸ்ஸுன்னு வருதுன்னு பாருங்கள். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி புஸ் புஸ்ஸுன்னு வருது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டிலே கோதுமை, அதாவது ரேஷனில் கோதுமை வாங்கிட்டு வந்து வீட்டிலே க்ளீன் பண்ணி கொண்டு போய் மில்லில் கொடுத்து அரைச்சது வந்து தான் இந்த மாவு. ஆசீர்வாத ஆட்டா கிடையாது. எப்படி வருதுன்னு வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பூரி போட்டுட்டு வந்தாச்சு. சுட சுட பூரி எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். லேட் ஆச்சுன்னா சூடாரிடு. பாருங்கள், நம்ம பூரி எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த குருமா வந்து நமக்கு வந்து தண்ணியாட்ட தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ஆற மாதிரி குருமா தான் வச்சுருக்கேன். கிழங்கு போடல, வெறும் வெங்காயம் மட்டும்தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கெல்லாம் போடலை, நைட் டைமுங்கிறதுனால நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுட சுட பூரி, அதான் எப்போ வைக்கிற வெங்காய குருமா தான் வச்சுருக்கிறேன். இது வந்து பூரிக்கு நல்லா இருக்குமான்னு கேட்காதீங்க. பூரிக்கு சூப்பராக இருக்கும், சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி தோசைக்கு எதாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அந்த குருமா மேட்சிங் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லாம் சூடாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம், நானும் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சேர்ந்தே சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.